திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் சுமார் 1100 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட சிவன் கோயில். 24 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அக்னித்தலம். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் தலம், மூர்த்தி, தீர்த்தம் என முவ்வகையான கோயில். ஆலயத்தின் உள்ளே 9 கோபுரங்கள் உள்ளன. 6 பிரகாரங்கள் உள்ளன. 142 சந்நிதிகள். திருவண்ணாமலை கோயிலில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்த பின்பு தாயார் உண்ணாமலையம்மன் சன்னதி, தாயார் தரிசனம். அக்னி பகவான் சிவபெருமானின் திருவடியும் திருமுடியும் காண பிரம்மனும் விஷ்ணுவும் சண்டையிட்ட பிறகு தாயார் பார்வதி சிவபெருமானிடம் நான் உங்கள் திருமுடியை காண வேண்டும் என கேட்க மலையாக காட்சி தந்தார் சிவபெருமான். அதன் பின்பு உண்ணாமலை சந்நிதிக்கு பின் உள்ள சந்நிதியில் திருவடியை காண காட்சி தந்த இடம்தான் தற்பொழுது வீடியோவில் பதிவில் காட்டப்பட்டுள்ளது. அண்ணாமலையார் திருப்பாதம். அதன் பின் சிவபெருமானிடம் தேவர்களும் ரிஷிகளும் வந்து வணங்கி அம்மையப்பராக காட்சி தர வேண்டிய இடம்தான் ஸ்தூல சூக்ஷ்மர் சன்னதி. இங்கே அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒன்றாக காட்சி தந்த இடம் என்பதால் இங்கே தியானம் செய்தால் வேண்டினால் பெரும் பாக்கியம். உண்மையை சொன்னால் கோயிலிலே மிகப்பெரிய பவர்ஃபுல்லான சக்தி நிறைந்த இடம். எனவே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வருபவர்கள் மலையேறி திருப்பாதம் காணவில்லை என்று கலங்க வேண்டாம். பார்வதி தரிசனம் செய்த அண்ணாமலையார் திருப்பாதம் காண புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அண்ணாமலையார் திருப்பாதம் ஸ்தூல சூக்ஷ்மர் சன்னதி பற்றிய தெளிவான விளக்கத்தை தருகிறார் வாக்கு சித்தர் திரு பாலாறு வேலாயுதம் சுவாமிகள். ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த திருவண்ணாமலை கோயிலில் முக்கியமான விசேஷம் ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். அடி அண்ணாமலை இருக்கிற ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அண்ணாமலைய திருப்பாதங்கள் இங்கே இருக்குது. இந்த திருவண்ணாமலை 2 இடத்துல தான் அவருடைய பாதங்கள் உண்டு. ஒன்று மலை மேலே உண்டு, அதுக்கப்புறம் திருப்பாதம் இங்கே உண்டு. மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதி. இந்த கோயிலில் ரொம்ப அதான் சொல்லுவாங்கள்ல, திருப்பாதம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய புகழை நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்து இந்த திருப்பாதத்தை பார்க்காம தயவு செஞ்சு போகாதீங்க. மிக மிக புண்ணியம் பெற்ற ஒரு இடம் இந்த இடம். நிறைய மக்களுக்கு தெரியாத விஷயம். அண்ணாமலையாரை பார்க்குறீங்க, உண்ணாமலை தாயாரை பார்க்குறீங்க. உண்ணாமலை தாயாரை பார்த்த உடனே அது பின்பக்கமாகவே இந்த திருப்பாதங்கள் இருக்கும். அவசியம் அவருடைய பாத தரிசனம் பாவ புண்ணியம் சொல்லுவாங்கள்ல, பாவங்கள் போக்கும். எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாத தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு புண்ணியத்துக்கான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதில் அவசியம் அண்ணாமலையார் கோயிலுக்கு வருகிறக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அவருடைய திருப்பாதத்தை தயவு செஞ்சு தரிசித்துட்டு போங்க. ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப காமாக இருக்கும். தியானம் பண்ணலாம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இடத்துல இருக்காரு. ஒரு மென்மையான ஒரு விஷயம், தெய்வீக அருள் நிறைந்த ஒரு இடம். அதனால் அவசியம் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் நம்ம உண்ணாமலையார் தாயாருக்கு பின்பக்கமாக இந்த இடம் இருக்குது, கேட்டு வந்து அவசியம் தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுங்க. நன்றி, வணக்கம். நெஞ்செழுத்தை நினையா பிழையும் நின்னெஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தோழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் கணிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே
வல்லார்க்கும் ஆட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே, எல்லார்க்கும் பொதுவில் நடம். அன்பர்களுக்கு வணக்கம். மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இந்த அருணாசலேஸ்வரர் கோயிலில் ஸ்தூல சூட்சுமர் ஒரு இடம் இருக்கும். அவசியம் இந்த இடத்த பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த அண்ணாமலையார் கோயில் முழுக்க, திருவண்ணாமலையே சித்தர்களுடைய முழுக்க முழுக்க வாழக்கூடிய பூமி. இன்றளவும் அரூபமாக சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு மிக நிறைய சான்றுகள் இருக்கு. இந்த சித்தர்களுக்கு அம்மையப்பராக 2 பேரை காட்சி கொடுத்த இடம் தான் இந்த ஸ்தூல சூட்சுமர் இடம். அற்புதமான ஒரு இடம். இங்கே தான் சித்தர்களுக்கு முதலாக அம்மையப்பராக சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் தான். ஸ்தூல சூட்சுமர்னு பேர். இங்கே தான் அந்த அந்த பரம்பொருளுடைய நிறைவான ஒரு விஷயத்த சித்தர்கள் உணர்றாங்க. அவங்களுக்கான விஷயங்கள் காட்சி கொடுத்த இடமே இந்த இடம் தான். அவசியம் இந்த கோயிலுக்கு வர அன்பர்கள் எல்லாருமே இந்த ஸ்தூல சூட்சுமரை ஒரு பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு தனி ஒரு அனுபவம் கிடைக்கும். ஏன்னா கோயிலில் நிறைய பிரசித்தி பெற்ற இடங்கள் இருந்தாலும் இது சித்தர்கள் வாழக்கூடிய பூமி. இன்றளவும் அருவமாக நடமாடக்கூடிய ஒரு இடம். அதனால் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு சித்தர்களுடைய ஒரு பரிச்சயமான விஷயங்கள் அவனை நோக்கி பயணம் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா அம்மையப்பர் காட்சி கொடுத்த இடம், தம்பதி சமேதராக காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் தான். எப்படி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரோ அதுபோல சித்தர்களுக்கு காட்சி கொடுத்த இடம் இந்த ஸ்தூல சூட்சுமர். இந்த இடத்துக்கு அவசியம் வாங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் தானம் பண்ணிட்டு போகலாம். யாரும் என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு இடம். தயவு செஞ்சு நான் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு சித்தருடைய அருளாசியும் அந்த அம்மையப்பருடைய அருளாசியும் அவசியம் பெற்றுன்னு சொல்லிட்டு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிவமே எல் நரசே யான் புகழும் இசையும் அணிந்து அருளே, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், அழகியில் சோதியன் இம்பளத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்.